அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆவதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரை அவரே. அப்ப தன்மை ஜீசஸ் தான் பேசுற, அவர் தன்னைத்தான் உயர்த்தலைங்க. எப்பா நீர் என்னுடைய குமாரன்பா, இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொன்னவரை அவரை என்ன செய்தாரா? உயர்த்தினார். அப்ப அவர் தான் நமக்கு மாடல், அவர் தான் நம்ம மாதிரி. அப்ப நாம் நம்மை உயர்த்த கூடாது. ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்கு அடங்கி இருக்கணும். நான் என்ன உயர்த்துவனை ஆகில் இயேசுவின் தன்மை எனக்குள்ள இல்லை. தன்னைத்தான் உயர்த்தினவன் யாரு? ஏசாயா 4ஆம் அதிகாரத்தில் வானத்துக்கு ஏறுவேன், அவன் தான் தள்ளப்பட்டவன், வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன்னைத்தானே உயர்த்தின போது தேவன் அகாதமான பாதாளத்தில் அவனை தள்ளினார். ஆகவே யாருமே உங்களை உயர்த்தாதீங்க. உங்களை உயர்த்துவதற்காகவே ரட்சித்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கவே ரட்சித்திருக்கிறார். ஏன்? நாம் அவருடைய பிள்ளை. அப்ப பிள்ளை என்றால் இயேசுவின் ஜீன், இயேசுவின் DNA இப்படி தன்மேலே வெளிப்பட வேண்டும். பிரதான ஆசாரியராக இயேசு தன்னைத்தான் உயர்த்தவில்லை. நீங்கள் யாருமே உங்களை நீங்களே உயர்த்த வேண்டாம். உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஹைட், உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த உயர்வுக்கு அவர் கொண்டு போவார். யோசேப்பு என்ற ஒரு அடிமை வாலிபனை எங்க கொண்டு போயிட்டாரு? அது தேவன் அவனுக்கு தீர்மானித்த உயர்வு. அந்த தீர்மானித்த உயர்வுக்கு தேவன் அவனை அங்கே கொண்டு போனார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு தீர்மானித்த உயர்வு அல்லது ஒரு இடம், எல்லாவற்றையும் அவர் செய்வார். நீங்க இயேசுவை போல, இயேசு தன்னைத்தான் உயர்த்தலப்பா, நான் என்னை உயர்த்த மாட்டேன்ப்பா, நான் அமைதியா இருப்பேன். ஹல்லேலூயா.